இன்னைக்கு நம்ம டெரிஃபர்ட் டீச்சர் அட் கேர்ள்ஸ் ஸ்கூல் 14th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல சம்மர் வெக்கேஷன் இன்னும் முடியல, ஆனா நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன் சானோ, அப்புறம் ஹிஜிட்டா, அப்புறம் அந்த பேப்பர் பை இருக்கிறான்ல அவன், அப்புறம் பெனிகோன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி ஏதோ எடுத்துக்கிட்டு இருப்பானா. அந்த குட்டி பையனுமே பார்த்தா இன்னைக்கு ஆகஸ்ட் 10 தான், நான் ஆகஸ்ட் 11 அன்னைக்கு நடக்கும் தெரியுமா. ஹீரோ தாஜ்மஹால் பாக்குறதுக்காக இந்தியா போயிருவான். ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஹிஜிட்டா உல்லாசமாக இருந்தாரா அப்படின்னு சொல்லி அவன் கற்பனைக்கு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துல கரெக்டா ஒரு 3 மணி ஆகும்போது தூங்கிக்கிட்டு இருந்த பெனிகாவும் எந்திரிச்சிட்டு, சரிப்பா நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல, ஸ்டடி குரூப்பை கட் பண்றதுக்காக தானே வேலை இருக்குன்னு பொய் சொல்லிட்டு போறேன்னு கேட்கும்போது, ஏய் அதெல்லாம் இல்லப்பா, இன்னைக்கு ஆக்சுவலி எங்களோட ஃபேமிலியை இன்டர்வியூ பண்றதுக்காக வராங்கன்னு சொல்ல, என்னது இன்டர்வியூவான ஷாக்கு. அக்கல்ட் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி எல்லாம் ரிப்போர்ட் பண்ற ஒரு மேகசின் இருக்குமாமா, அதுல இருந்து தான் இன்டர்வியூக்காக வர போறாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம பெனிகோவோட அப்பாங்க 3 பேர் இருக்கிறாங்களாமா. சோ அவங்க 3 பேருமே இங்க வந்து ஒரு லார்ஜ் வச்சிருந்திருக்காங்க. பெனிகோவோட அப்பாங்க 3 பேருமே ஹியூமன்ஸ் தான். அவங்க ஹியூமன்ஸ்க்காக தான் அங்க லார்ஜும் வச்சிருந்திருக்காங்க. ஆனா அடிக்கடி அங்க யோகாயிங்க வந்து போகுங்கிற காரணத்துக்காகவே இது வந்து ஒரு பேய் லார்ஜ்னு சொல்லி பயங்கரமா ஹியூமன்ஸ் மத்தியில ஃபேமஸா ஏற்கனவே டிவி இன்டர்வியூல எடுத்திருந்திருக்காங்களாமா. சோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. ஆனா கண்டிப்பா அவங்க 3 பேர் ஹியூமன்ஸ்ங்கிறங்காட்டி இன்டர்வியூல ஏதாவது ஒன்று சொதப்பி விட்டுருவாங்க. அது சின்னதா கரெக்ட் பண்ணணும், அதனால தான் நானும் போறேன் பாலா, அப்படின்னா நாங்களும் வரேன்ட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி வந்துருவாங்க. அங்க போயிட்டு பெனிகாவும் அவங்க அப்பாங்க 3 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க சானோ தான் கேட்பான், ஹவு 3 டேட்ஸ்னு. பெனிகாவும் எக்ஸ்பிளைன் பண்றா. பெனிகோ எந்த டைப் ஆஃப் ஒரு யோகாய், ஒரு பேய் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து பிறக்கிற மாதிரியான ஒரு பேய். எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாம நம்ம பெனிகோட அப்பாங்க 3 பேர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. சோ கடைசியில வேற வழியே இல்லைன்னு பயங்கரமா கைவிடப்பட்டு அப்படியே இடிஞ்சு போன நிலைமையில இருக்கிற ஒரு வீட்டை வந்து அதை வாங்கி அதை கம்ப்ளீட்டா ரெனோவேட் பண்ணி இதை வந்து ஒரு லார்ஜ் பிசினஸா மாத்தலாம் அப்படின்னு மாத்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுல இருந்து தான் பார்த்தா பெனிகோ ஆக்சுவலி பிறந்திருந்திருப்பா. ஏன்னா பெனிகோ இந்த வீட்டை சேர்ந்த ஒரு பேய். ஆமா, மனிதர்களுக்கு ஒரு இடம் ரொம்பவுமே பிடிக்குதுன்னு வையேன், அந்த வீட்டுல இருந்து தான் உன்ன மாதிரியான யோகாயிங்களா உருவாகும் அப்படின்னு அந்த பேப்பர் பையன் சொல்லுது. அப்படின்னா இந்த வீடு தான் அவன் அம்மாவா அப்படின்னு அந்த குட்டி பையனும் ஆச்சரியமா பார்க்க, பெனிகாவும் அவங்க அப்பாங்க கிட்ட இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்டர்வியூக்கு இவங்களுமே ஹெல்ப் பண்ண போறாங்க போது ஹிஜிட்டாவும் கண்டிப்பா இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வரவங்களா செஞ்சு விட்டுறலாம்பா, லைக் பயமுறுத்திடலான்னு. அந்த பேப்பர் பையமே அப்படின்னா இந்த வேலையை சட்டுப்புட்டு முடிக்கிறதுக்காக நம்ம கிளாஸ் பசங்க 4-5 பேர் அள்ளி போட்டு எடுத்துட்டு வரேன்னு கிளம்புவானா. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல அந்த மேகசின்ல இருந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஆளுங்களும் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே பயங்கர அசால்ட்டா லெத்தார்ஜிக்கா. ஆமா இந்த காலகட்டத்தில் நிறைய லார்ஜ்ல உருவாயிருச்சுல, சோ அதனால ஏதோ ஒரு பொய் சொல்லி லார்ஜுக்கு ஆளுங்களை வர வைக்க வேண்டியது வாடிக்கையா தான் போச்சு. மக்கள் எல்லாரும் இதை பத்தி பரபரப்பா பேசுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்களும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். மற்றபடி இந்த பேய் பிசாசு அப்படின்னு சிரிப்பான ஒரு 4 கண்ணு இதெல்லாம் மேல இருந்து கேட்டுக்கிட்டு நம்ம இஜிட்டா கத்திக்கிட்டு இருப்பான், மாவனை நீ மாட்டனா நீ காலிடான்னு. அதுவே பெனிகோ, ஓ நீ அப்படி வரையா, எங்கேயாவது பயந்து போய் பேண்ட்லயே மூச்சா போயிட்டேன்னு வையன், அதுக்கப்புறமாவது கண்டிப்பா எங்க கடைக்கு நீ 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்ல, பெனிகோட அப்பாங்கலாம் ஓகே பெனிகோ காம் டவுன், சாரிங்க பெனிகோ கொஞ்சம் கோவக்காரி. பெனிகோ என்னதான் அந்த ஆளை அடிச்சு அவனோட மூளை எடுத்து சூப் போட்டு குடிக்கணும்னு ஆசையா இருந்தாலுமே அது அப்படி வெளியெல்லாம் சொல்லக்கூடாது பணம் மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டா அந்த பேப்பர் பை இருக்கிறான்ல அவனும் ஒரு சில பேய்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறான் அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ரூம்ல வச்சு பெனிகோ தான் என்னென்ன பண்ணி அவங்கள பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டா அடிக்கிட்டு இருப்பாலாம். அந்த 2 இன்டர்வியூவர்ஸுமே ஒரு ரூமுக்கு வருவாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பொம்மையெல்லாம் இருக்கும். பொம்மையை வச்சு எங்களை பயமுறுத்திட முடியுமான்னு சொல்லிட்டு அதுல அந்த சோடா புட்டி பயங்கர கூலா இருப்பானா. அப்போ டென்மா இருக்கிறான்ல அவன் பார்த்தா பொண்ணு வேஷம் போட்டு வந்துட்டு அவங்களுக்கு சூடா டீ எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுப்பானா. அது சில்லுன்னு இருக்கும், என்ன மன்னிச்சிடுங்க சீக்கிரம் அது சில்லுன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதுக்கப்புறம் பெனிகோட அப்பா ஒருத்தர் வந்துட்டு டீக்கு தொட்டுக்கிறதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. சரின்ட்டு அவன் இந்த ஸ்நாக்ஸ் அவங்க ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவ்வளவு ஒரு யோகாய் தான் போல. அப்படியே எந்திரிச்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது பாரா யோகாய் கூட இவ்வளவு கியூட்டா இருக்குது அப்படின்னு அந்த தொப்பி போட்டவன் கன்வின்ஸ் ஆயிடுறான். இருந்தாலும் அந்த சோடா புட்டி இல்ல அது கண்டிப்பா ஒரு மூவிங் டாலா இருக்கும், ஒரு பொம்மையா இருக்கும் அப்படிங்கிறான். இந்த ரியாக்ஷன் கொடுக்கறது எல்லாத்தையும் அப்படியே போன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த குட்டி பண்ணும் அந்த டென்மாவும் என்ன இவ்வளவு டிராமா போட்டு ஏமாற மாட்டேங்கிறானுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ரவுண்டுக்காக சில பேரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல 2 பசங்க இருப்பானுங்க. அவனுங்க அவங்களோட பவரை பயன்படுத்தி வெளியில மலையெல்லாம் வர வைக்க அந்த 2 இன்டர்வியூஸும் ஸ்டே பண்ணியிருக்க அந்த ரூமுக்கு வெளியில நின்னுகிட்டு நம்ம பெனிகோவோட அப்பாங்க 2 பேரும் என்னது ரூம் நம்பர் 103ல இருக்கிறவங்களுக்கு சாபம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. டக்குனு அந்த தொப்பி தலையை வெளியே வந்துட்டு என்னது உண்மையாலே சாபம்லாம் பிடிக்குமா, நானும் பார்க்கலாமா வரட்டா அப்படின்னு 2 பேருமே அந்த ரூம் நம்பர் 103க்கு போய்கிட்டு இருப்பாங்களா. சோ அங்க என்ன இருக்க போதோ பயங்கரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கிறான். எங்களுக்கும் அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான் இந்த ஒரு லார்ஜ் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு ஒரு விதமான கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணனா அங்க சிலந்தி வலையை யூஸ் பண்ணி இந்த மோமோ நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பையன் அப்படின்னு சொல்லி 3 பேரை தொங்க விட்டு இருந்திருப்பாங்க. அந்த அதிகமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சோடா புட்டி இருக்கிறான்ல அவனுமே அந்த சிலந்தி வலையை பார்த்துட்டு இது உண்மையாலேயே சிலந்தி வலை மாதிரி தான் தெரியுது.
ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிக்க பெனிக்கவும் வந்து நின்னுகிட்டு அதிகமா சந்தேகப்படாத, பேய்கள் உன்னை விட்டு வைக்காதுன்னு சொல்லும் போது அதையும் பாத்தரலான்னு நினைப்பானா. உடனே போலீஸுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ கால் பண்ணுங்கன்னு அந்த தொப்பி போட்டவன் கத்தும் போது என்னது ஆம்புலன்ஸுக்குன்னு சொல்லிட்டு சடனா அந்த இடத்துல பவரை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 4 கை வச்ச பொண்ணு இருப்பாள், சோ அவ அந்த சிறந்தி வலையெல்லாம் பயன்படுத்தி இருப்பாளா, எப்படி அவங்க எல்லாரும் திருப்பி மேல எடுத்துறாங்க. மறுபடியும் லைட் வரும்போது அந்த இடத்துல இருந்து அந்த பாடிஸ் எல்லாத்தையும் காணோம். இதை பார்த்துட்டு அந்த சோடா புட்டி சிரிச்சுக்கிட்டு, ஆமா இவ்வளவு நேரம் இறந்து கிடந்திருந்தாங்க, திடீர்னு லைட் போயிட்டு வந்துச்சாமா, ஆளுங்களை காணாமாமா, ஜோக் பண்றீங்களாடா, என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பானா. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி அந்த சோடா புட்டியை ஏமாத்த முடியலையேன்னு பசங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பானுங்க ரூஃப் மேல உட்காந்து. அதுக்கப்புறம் ஹீரோ தனியா கொண்டு வந்திருக்க பெனிகா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணி கண்டிப்பா அவனுங்களை பயமுறுத்தி ஆகணும்னு பயங்கர சீரியஸா இருப்பால. அப்ப ஹீரோ கேட்பான், நீ இந்த அளவுக்கு சீரியஸால இருக்க மாட்டியே, உன்னை இன்வால்வ் பண்ணாத விஷயங்களை பத்தி நீ கவலைப்படுற ஆளும் கிடையாது, என்ன விஷயம் என்ன மேட்டர் அப்படின்னு கேட்க அந்த வழியா கரெக்டா ஹிஜிட்டா வருவானா. என்ன 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு ஓரமா இருந்து ஒட்டி கேட்கும் போதுதான் பெனிகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி நம்ம பெனிகாவோட ஒன் ஆஃப் த அப்பா பார்த்து அந்த மாதிரி ஒருத்தங்களை டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு பொண்ணு வந்து பெனிகாவோட அப்பாவை வந்து பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன் ரீசன் அப்படிங்கறத அவங்க சொல்லல. பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு எதர்ச்சியா நம்ம பெனிகாவும் அந்த ஹிஜிட்டா பையனும் விளையாண்டுட்டு இருக்கும் போது கேட்டு இருந்திருப்பாங்க அந்த காரணத்தை. இந்த மாதிரி பெனிகா வந்து தன்னோட பொண்ணா இருக்கிறாங்க, பெனிகா வந்து ஒரு பேய் அப்படிங்கிற விஷயத்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. சோ அந்த பேய் நம்ம கூட தான் இருக்க போகுது அப்படின்னு, நீ என்ன லூசாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. இதை கேட்ட பெனிகாவுக்கு பயங்கர கஷ்டமா இருந்திருக்கும். சோ நம்மளாலதான் நம்ம அப்பாவுக்கு ஒரு வைஃப் வந்து கிடைக்கல அப்படின்னு இதை ஹிஜிட்டாவும் கேட்டிருந்திருப்பான், ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். ஆனா பெனிகோ அதை காமிச்சிக்காம வாடா ஹிஜிட்டா போய் கடையில பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மல் ஆகிறதுக்காக ஈஸி ஆகிறதுக்காக ட்ரை பண்ண, உனக்கு இதை கேட்டு கஷ்டமா இல்லையான்னு ஹிஜிட்டா கேட்கும் போது இல்ல அதை பத்தி நான் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பா. சோ தன்னால தன்னோட அப்பாங்க வந்து சில விஷயங்களை இழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு கவலைப்படக்கூடாது, அதுக்கு பதிலா நான் அவங்க கூட இருக்கிறங்காட்டி அவங்க சில விஷயங்கள் இழந்திருக்காங்க தான், பட் அதே நேரத்துல இழந்ததோட நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படணும், அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே பண்ணணும், என்ன நினைச்சு அவங்க பெருமைப்படுற அளவுக்கான ஒரு பொண்ணா தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, பரவாயில்லையே உங்ககிட்ட இவ்வளவு மேட்டர் இருக்கான்னு ஹீரோவும் பாராட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோ மட்டும் இல்ல மத்த எல்லாருமே இதை ஒட்டு கேட்டுருவாங்களா. பெனிகாவும் இவங்க எல்லாரும் இதை கேட்டுட்டாங்களா சீரியஸா இருந்திருக்க மாட்டா. அதுக்கு பதிலா முத தடவை நீ என்ன ஹாஸ்டல் ரூம்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது ஒன்னு சொல்லியிருந்தீல, கேம்ஸை விடவும் ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தீல, இன்னைக்கு அந்த 2 பேரையும் நம்ம கதற விடுறோன்னு. அதுல அந்த தொப்பி தலையன் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வருவானா. அப்போ ஒரு கொம்பு வச்சு அந்த யோகாய் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்துட்டு இதோ நீங்க எதிர்பார்க்கிற பாத்ரூம் அங்கதான் இருக்குன்னு கை காட்டுவானா. அந்த இடத்துல வெறும் செவுரு தான் இருக்கும், ஆனா டக்குன்னு ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆயிட்டு ரெஸ்ட் ரூம்னு வந்துடும். சரின்ட்டு அவனும் போய் டோர் நிக்கிறதுக்காக ட்ரை பண்ண, அவனால நீக்க முடியாதா. பின்னாடி வந்து அந்த சோடா புட்டி சவுத்த பிடிச்சி ஏன்டா தடவுறான்னு பார்த்தா அது வெறும் செவுரா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இங்க பாத்ரூம் இருந்துச்சு அப்படின்னு அவன் குழம்பி போக, சூப்பரா பண்ண அப்படின்னு அந்த கொம்பு வச்ச போய் எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவனுக்கு ஒரு விதமான பவர் இருக்கும், ஹியூமன்ஸ் எதை ஆசைப்படுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி அந்த இடத்துல கிரியேட் ஆகும், அதுதான் அவனோட பவர். கரெக்டா அந்த சோடா புட்டி ஏய் அங்க யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஷோல்டரை பாத்துருவானா. ஐயோ இப்ப நாமளும் பேயாட்ட நடிச்சாகணும்னு டக்குன்னு அந்த ரிங் படத்துல வர அந்த பேய் மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆயிருவான். இவ்வளவு நேரம் உண்மையான பேயை பார்த்து பயப்படாதவன் நம்ம ஹீரோ பண்றத பார்த்து பயந்து இருப்பானா. அப்ப கரெக்டா வீட்டுக்கு வெளியில அந்த பெரிய பையன் இருக்கிறான்ல, சோ அவன் ஒரு மாதிரி வளர்ந்து நிக்கிறத பார்த்துட்டு இல்ல அது கண்டிப்பா ஹாலோகிராமா தான் இருக்கும்னு அப்பவும் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான். சேரு மாதிரி நம்ம ஹிஜிட்டா அவனோட காலை பிடிச்சு பயமுறுத்தி விட அவ்வளவுதான் கதறிடுறானுங்க. பிளஸ் லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு பெனிகோ இருக்கிற எல்லாரையுமே அந்த இடத்துல கூப்பிட்டுக்கிட்டு எங்க மாதிரியான பேய்கள் கிட்ட எல்லாம் வம்பு பண்றதை வச்சுக்காத, உங்களோட வாழ்க்கையில இருந்து நாங்க என்னைக்கும் தள்ளிதான் இருக்கிறோம், தேவையில்லாம எங்களை தேடி நீ வராதடான்னு சொல்லும் போது அவ்வளவுதான் பிளாட். அடுத்த நாள் காலையில அந்த 2 ரிவ்யூவர்ஸும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உண்மையிலே நாங்க பேய்கள் எல்லாம் பார்த்தது இல்ல, இங்க நிஜமாலே நாங்க பயந்து போயிட்டோம்லாம் சொல்லுவாங்கல்ல. இருந்தாலும் அந்த சோடா புட்டி இந்த விஷயங்களை எதையுமே ஏத்துக்கல. பட் இருந்தாலும் பெனிகோ ஏற்கனவே ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்திருப்பால, நீ பயந்து போய் பேண்ட்லயே மூச்சா போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு நீ 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும்னு, அது நடந்திருக்கும். அதனால அந்த வார்த்தை கொடுத்தங்காட்டி உனக்கு நான் 5 ஸ்டார் ரேட்டிங் தரேன், திருப்பியும் ஒரு இடம் வருவேன், அன்னைக்கு வந்தனவன் கண்டிப்பா இது ஒரு பேய் ஹோட்டல் கிடையாது, நீங்க ஃப்ராடு தாங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு போகும்போது அட்லீஸ்ட் கொடுத்த வார்த்தையாவது காப்பாத்துறானேன்னு இவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஈவன் நம்ம ஹீரோக்கும் அவங்க தேங்க் பண்றாங்க. பிளஸ் பெனிகோட அப்பாங்க பரவாயில்ல பெனிகோ சூப்பரான வேலை பார்த்துருக்கு, அவன் நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் பசங்களா சீக்கிரம் ரெடி ஆயிவாங்க, உங்க எல்லாருக்கும் சாப்பாடு தயாரா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு, நேத்து பயமுறுத்துறங்கிற பேர்ல லார்ஜ ஃபுல்லா நாசமாக்கிட்டீங்களா, வாங்க அதை போய் கிளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவே அந்த ஒரு ஆர்டிக்கலும் பப்ளிஷ் ஆயிருந்திருக்கும், அதுல இருக்கிற எல்லா பேயோட போட்டோவையும் விட்டுட்டு நம்ம ஹீரோட போட்டோ போட்டு இருந்திருப்பானுங்க. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.